கைஸ், இதுதான் என்னோட லேப்டாப். மை ஃபர்ஸ்ட் லேப்டாப். பார்க்கவே செம்மையாக இருப்பான். பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா இதில் ப்ரீமியர் ப்ரோ நான் ரெண்டரை போட்டாலே ஒரு 8 நிமிட்ஸ் வீடியோக்கு 45 மினிட்ஸ் ஆகும். ரெண்டராகி ஃபுல்லாக வீடியோ கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. ஒரு வீடியோவாவது ஃபுல் ஹெச்டியில் ஐ டிசைட் பில்ட் அ பிசி. இந்த வீடியோவில் நான் எப்படி இந்த பிசியை பில்ட் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். திஸ் இஸ் Mr.K and welcome back to my channel. This PC story part 1. இருமா குட்டிய ஒரு கதை சொல்லிட்டு Students, let me sing a குட்டி story. என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15K. பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். நோட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4K வீடியோஸ்லாம் எடிட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பேசிக்கான வீடியோஸ் ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கோசம் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஐ நீட் ஜஸ்ட் ரஃப் கட் அண்ட் ஸ்மால் எஃபெக்ட்ஸ். 15K வேணும், வீட்டில் போய் கேட்கலான்னு டிசைட் பண்ணிவிட்டு வீட்டில் போய் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா காசு இல்லை. வீட்டில் எஸ் என்னோட பட்ஜெட்டில் இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு முடிவு பண்ணேன். 15Kல இருந்து நான் 30Kக்கு வரேன். 30Kக்கு மட்டும். பட் ஆனால் மந்த்லி நானே அந்த கடனெல்லாம் அடிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ வீட்டிலேருந்து 13K மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. மந்த்லி நானே தான் கட்டிகிட்டு இருக்கேன். நான் இருக்கிறது பாண்டி. அங்கே இருக்கிற ஒரு ஷாப் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் இருக்குது. ஸோ நாட் அ ஃபேமஸ் கம்ப்யூட்டர் ஷாப். அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் போய் என்ன பண்ணால் கொட்டேஷன்றது கேட்டேன். அவங்க எனக்கு கொடுத்த கொட்டேஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 30K பட்ஜெட்டில் ஒரு பிசி வேணும் வீடியோ எடிட்டிங் பர்பஸ்ன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கொடுத்தேன். இதுதான் கைஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்த கொட்டேஷன். நான் அவர்கிட்ட கேட்டது 30,000 பட்ஜெட்டில், ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது 37,000. என்னோடய பட்ஜெட் ரொம்பவே டைட் பட்ஜெட். நிச்சயமாக ஒரு 35க்கு மேலே போகிறதே ரொம்ப கஷ்டம், ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 7K வருதுன்னு சொல்ல நான் எங்கே பொறுத்த அவ்வளோ காசுக்கு. நான் அவர்கிட்ட என்னென்னு கேட்டேன்னா, எனக்கு இந்த கீபோர்ட் மவுஸு மானிட்டர்லாம் வேணாம், எனக்கு ஜஸ்ட் அந்த ஒரு பிசி மட்டும் வேணுன்றது தான் நான் சொன்னேன். தென் அவர் என்ன பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு போட்டிருக்கோம் 2GBன்னு. பட் அது என்ன பிராண்டு என்ன இது எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன அந்த 2GB கிராஃபிக்ஸ் கார்டு நாட் அ கிராஃபிக்ஸ் கார்டு, இட்ஸ் அ வீடியோ கார்டு. ஓகே ஃபைன். என்னோட 30K பட்ஜெட்டில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு ஒரு நல்ல பிசி கண்டிப்பாக பில்ட் பண்ணவே முடியாது, அது எனக்கே தெரியும். ஸோ ஐ டிசைட் கோ வித் த இன்டகிரேட்டட் CPU. ஸோ எஸ், இன்டகிரேட்டட் CPU தான் கைஸ். அந்த அண்ணன் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்த கொட்டேஷனில் நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி கீபோர்ட் மவுஸ் மானிட்டர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு எனக்கு இது 4மே வேணாம். ஸோ எனக்கு இந்த இது அதுக்கு பதில் வந்துன்னா ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டகிரேட்டட் ப்ராசஸர் போயிடலான்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். பட் அந்த அண்ணன் என் மெசேஜுக்கு ரிப்ளைவே பண்ணலை. ஸோ இதில் இருந்தே நான் டிசைட் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக அவர்கிட்ட பில்ட் பண்ணவே கூடாதுன்றத வந்து பார்த்திங்கன்னா நான் டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இன்டெல் ஆர் AMD அந்த அண்ணன் நம்மளுக்கு கொடுத்த கொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் i5 12th Gen. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர். இதுவே நம்ம AMD சைடில் பார்த்தோன்னா இது கம்பேர் பண்ண சொல்ல இதை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். Ryzen 5 5600Gன்ற ப்ராசஸர். இது ஒரு APU ப்ராசஸர். APU ப்ராசஸ்னால் எதுவுமே இல்லை, இன்டெல்லில் இன்டகிரேட்டட் ப்ராசஸ் தான், AMDயில் APU ப்ராசஸர். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம்னா அந்த நம்ம பிசி பில்ட் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணியாச்சு. வி ஜஸ்ட் கோ வித் த ஆன்லைன். அமேசானில் நம்மளே காம்பனண்ட் வாங்கி நம்மளே பில்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ அமேசானில் பில்ட் பண்ண டிசைன் பண்ணியாச்சு. நம்ம அதுக்கான சூஸ் பண்ண என்னென்ன காம்பனண்ட்டில் நம்ம சூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ப்ராசஸர். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், Ryzen 5 5600G. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு APU ப்ராசஸர். இதுக்கான ப்ரைஸ் அமேசானில் எவ்வளோ இருக்குன்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க சொல்ல நான் இருந்த ப்ரைஸஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். Ryzen 5 5600Gன்ற ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 பட்ஜெட்டில் வருது. பரவாயில்ல, நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ், ஒரு 30Kக்குள்ளே வருதான்னு. அண்ட் போர்டு பொறுத்த வரைக்கும் அந்த நான் ஆசஸ் போர்டு சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலுக்கு அந்த போர்டுன்னு சொன்னால் ரைசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிகாபைட்டில் ஒரு போர்டு இருக்குது. நம்ம அந்த போர்டை நம்ம சூஸ் பண்ணலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 RAM ஸ்லாட் வரும். நம்ம ஃப்யூச்சரில் வேணுன்ற சொல்ல கூட நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளூடூத் வைஃபை வேணுமான்னு கண்டிப்பாக வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டர்னலாக ஒரு டாங்கிள் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டுக்கிட்டேருந்து வாங்கணும். நான் TP லிங்க் அந்த மாதிரி தான் போகணும். ஸோ அந்த பிராண்டோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 750 அந்த ரேஞ்சுக்கு வரும். அந்த ப்ரைஸுக்கு நான் அதை கொடுத்து வாங்கிறது அந்த 750 நான் போர்டில் போட்டால் நான் ஒரு நல்ல போர்டே வாங்கிட்டு போயிடலாம். அதனால தான் கைஸ் நான் ஜிகாபைட்டோட இந்த ஒரு மதர் போர்டை யூஸ் பண்ணி சூஸ் பண்ணேன். ஸோ இது ஒரு 6,000 சம்திங் அந்த ஒரு ப்ரைஸில் இருக்குது. இதையும் கார்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, அதுக்கடுத்து நான் ரேம், அந்த அண்ணனே ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8GB தான் சொல்லியிருந்தார். ஸோ நம்மளும் ஒரு 8GB ரேம் போட்டுக்கலாம் கைஸ். 8GB DDR4 ரேம். ஓகே,
DDR5 ரேம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், அதனால் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷியலோட ரேம் வந்துன்னா 1300 இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேப்காரோட ரேம் 8GB ரேம் ஒரு 1500 இருக்குது. ஸோ கண்ணு முடிக்கிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தீங்க. ஒன்று லேப்டாப் ரேம், ஒன்று பிசி ரேம். ஸோ இதில் எது பிசி ரேம்ன்றதை பார்த்து கார்டில் ஆட் பண்ணணும். பேசாமல் இந்த ரேம் நல்லாயிருக்கு அதே ப்ரைஸில். ஸோ ஒரு 1500 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8GB ரேம் ஸ்டிக் நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் ஏஎம்டியில் போகிறன்ற சொல்ல ஒரு 16GB ரேம் இல்லைனா ஒரு 8GB ரேம் அதில் டூல் சேனல் பொறுத்ததுன்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 4GB ரேம்லாம் எங்கேயும் கிடைக்கிறதே இல்லை. அதனால் நம்ம வந்துன்னா 8GB ரேம் ஒன்று போட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் அப்படின்னா பட்ஜெட் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா கூட ஸோ இன்னொரு 8GB ஆட் பண்ணிக்கலாம். எங்கே இதுக்கே லிட்ரலி 20,000 கிட்ட வந்துட்டு இன்னும் 10,000 தான் இருக்குது. அதை வச்சு தான் நான் இப்போ மற்ற காம்போனட்லாம் வாங்கணும். மற்ற காம்போனட் அடுத்த காம்போனட் என்ன இதுன்னு பார்ப்போமா, SSD. அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா SSD வந்துட்டுனா 500GB தரேன்னு சொல்லியிருந்தாங்க. NVMe SSD தான். பட் நம்மள்ட்ட இருக்கிற ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால ஒரு 250 போகலாம். இன்கேஸ் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட மணின்றது அவைலபிள் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம 250GB NVMe SSD அது அங்கப்பா லிட்ரலி 6000 ரூபா போட்டுருக்கு கைஸ் வெஸ்டர்னில். ஸோ எத்தனை ஜிபி அது? 1TB. 1TBலாம் எனக்கு வேணாண்டா. ஸோ எஸ் ஒரு 1500 ஒரு 1700 அந்த ரேஞ்சில் போட்டது வெஸ்டர்ன் டிஜிட்டலில். ஸோ இப்போதைக்கு நம்ம இதையும் கார்டில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த என்ன பொருள் தேவையான முக்கியமான பொருள் அந்த அண்ணனோட கொட்டேஷனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். SMBS அண்ட் கேபினெட் ரெண்டுத்துக்குமே, அதாவது அது ஒரு பழைய கேபினெட்டுன்னு மாதிரி சொல்லலாம் கைஸ். எப்படின்னா அந்த கேபினெட் கூட SMBS சேர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரி யாரும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் ரெக்கமெண்டபிள். SMBSல யாரும் விளையாடாதீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு SMBS சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சூஸ் பண்ண காம்போனட் வந்து பார்த்திங்கன்னா 450 watts SMBSஸே வந்து பார்த்திங்கன்னா போதுமான இது. பட் ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக GPU அப்கிரேட் பண்ணுவோம். அதனால் நம்ம ஒரு 550 watts GPU போகிறது 550 watts SMBS போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீடு இல்லை. 550 watts பவர் சப்ளை. கூலர் மாஸ்டர் ஒரு 4000 இருக்குது கைஸ். ஸோ SMBSல தாராளமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம இதையும் கார்டில் ஆட் பண்ணிச்சு. இன்னும் ஒரு 4000 ரூபாய் பேலன்ஸ் மீறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட் வாங்கணும். கேபினெட் எனக்கு RGB கேபினெட்லாம் வேணாம், ஒரு பேசிக்கான கேபினெட். பட் ஆனால் ஃபேனோட வேணும். பட் ஃபேனோட வர எல்லாமே RGBயோட தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? ஸோ வி கோ தட் கேபினெட். ஓகே 3000 ஓகே. ஆன்டிஸ்போர்ட்டோட ஒரு கேபினெட் வந்து ஒரு 2000 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது. ஜெப்ரானிக்ஸோட ஒரு கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 ரூபா இருக்குது. பட்ஜெட்டில் எனக்கு முடிக்கணுன்றதுனால நம்ம அந்த 1500 ரூபா ஜெப்ரானிக்ஸோட கேபினெட்டை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28,000ன்னு வச்சுக்கோங்களேன். ரவுண்டப் ஒரு 27,000 சம்திங் தான் வருது. நான் ரவுண்டப் பண்ணி ஒரு 28,000 ரூபாய் வருதுன்னு சொல்கிறேன். ஸோ இன்னுமே நம்மளுக்கு ஒரு 2000 ரூபாய் மிச்சம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அப்கிரேடை பண்ணலாங்க. ஸோ ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8GB ஸ்டிக் வந்து நம்ம 2 போட போகிறோம். அதாவது இப்போ 16GB. ஸோ இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29,000 சில்லற வருது. இன்னும் ஒரு 500 ரூபா தான் குறையுது. ஸோ 1700 ரூபாய்க்கு வந்தோம்னா நம்ம 256GB வந்து SSD போட்டிருக்கோம். அதனால் 500ஓட ப்ரைஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 100GB NVMe. ஸோ ஒரு 3000 ரூபா இருக்குது கைஸ். 1500 எங்கே இருக்குது, 3000 எங்கே இருக்குது. ஓகே எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட் உள்ளே வராது. கண்டிப்பாக எக்ரி தான். ஸோ அதனால் நம்ம இதே கார்டில் போட்ட எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ பை பண்ணிடலாம். பை பண்ணிவிட்டு எல்லா காம்பனண்ட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம பிசியை பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே எல்லாத்தையும் இது கொடுத்துட்டாச்சு. 1 minute கொடுத்தாச்சு. பிசி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் பில்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த பிசியோட அவுட்புட்டை காட்டுறோம். அந்த பிசியோட அவுட்புட்டை நீங்கள் பார்த்துருக்கோங்க. இதோ உங்களுக்கு என்னடா உள்ள ஒண்ணுமே இல்லை.